வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டில் வெளிப்படையான மற்றும் மக்களை மையமாக கொண்ட நிர்வாக மாதிரி கட்டமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடில்லியில் மத்திய அரசு துறைகளின் ஒருங்கிணைந்த வளாகமான கர்த்தவ்ய பவன் திறப்பு விழா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஒட்டுமொத்த தொலைநோக்கு பார்வையுடன் இந்தியா வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும் அனைத்து பிராந்தியங்களிலும் வளர்ச்சி சென்றடைவதாகவும் தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதித்துள்ள அமெரிக்காவின் செயல் நியாயமற்றது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக 25% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ள நிலையில் இந்தியா இக்கருத்தை வெளியிட்டுள்ளது. ரஷ்யா சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் அந்நாட்டு உயர் அதிகாரிகளுடன் இந்தியா ரஷ்யா இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் காலியாக உள்ள பாடப்பிரிவுகளுக்கு இம்மாதம் 13ஆம் தேதி வரை சேர்க்கை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று தொடங்குவதாக இருந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ் சதுரங்க போட்டிகள் எதிர்பாராத தீ விபத்து காரணமாக இன்று தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போட்டிகளுக்கான புதிய அட்டவணை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சதுரங்க போட்டியில் பங்கேற்க வந்துள்ள வீரர்கள் மற்றும் இதர அலுவலர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகில் உள்ள விடுதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். போட்டி நடைபெறும் தளம் பாதுகாப்பாகவே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு வரும் 12ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் ஜூனியர் மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் சிறப்பாக விளையாட தமிழகத்தைச் சேர்ந்த 49 வீரர்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பயிற்சியின் நிறைவில் தேர்ந்தெடுக்கப்படும் 18 வீரர்கள் தேசிய ஹாக்கி போட்டியில் விளையாட உள்ளதாக பயிற்சியாளர் திரு முத்துக்குமார் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.